அதாவது கன்னி ராசிக்காரர்கள் என்பது வெளிப்படையாக அமைதியாக தோன்றினாலும் அவர்களின் உள்ளத்தில் எப்போதும் ஒரு கணக்கீடு ஓடிக்கொண்டே இருக்கும் மனிதர்கள். அவர்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு பொருள் இருக்கும். அவர்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவுக்கும் பின்னால் பல நாட்கள் சிந்தனை இருக்கும். உலகம் சாதாரணமாக பார்க்கும் விஷயங்களிலும் கூட அவர்கள் தனித்துவமான பார்வைகளை காண்பார்கள். எதையும் சரியாக செய்ய வேண்டும் என்ற தீவிர எண்ணம் இவர்களின் மனதில் சிறுவயதிலிருந்தே பதிந்திருக்கும். ஒரு வேலை செய்யும் போது அதில் சிறிய குறை இருந்தாலும் அது இவர்களுக்கு மன நிம்மதிகளை கொடுக்கும். அதனால்தான் கன்னி ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் மெதுவாக முன்னேறினாலும் அவர்கள் கட்டிய அடித்தளம் மிகவும் வலிமையானதாக இருக்கும். மற்றவர்கள் பாராட்டப்படாத உழைப்பையும் அமைதியாக செய்து கொண்டிருப்பார்கள். ஆனால் அவர்களின் இந்த அமைதிக்குள் மறைந்திருக்கும் ஒரு மன அழுத்தத்தை பலர் புரிந்து கொள்ள மாட்டார்கள். வெளியில் சிரித்து கொண்டிருந்தாலும் உள்ளுக்குள் 1000 விஷயங்களை நினைவிழ்த்து கவலைப்படுவார்கள். அதே நேரத்தில் ஒருவருக்கு உண்மையாக அக்கறை காட்ட ஆரம்பித்து விட்டால் அந்த உறவை காப்பாற்ற தங்களையே மறந்து போராடக்கூடிய மனசு இவர்களுக்குள் இருக்கும். கன்னி ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒழுங்கு என்பது ஒரு சாதாரண பழக்கம் அல்ல. அது அவர்களின் அடையாளம். அவர்கள் வாழும் அறை முதல் அவர்கள் நினைக்கும் கனவு வரை எல்லாவற்றிலும் ஒரு கட்டுப்பாடு இருக்கும். எந்த விஷயத்திலும் முன் திட்டமிட்டால் குதிக்க மாட்டார்கள். இதனால் பலர் இவர்களை அதிகமாக யோசிப்பவர்கள் என்று நினைத்தாலும் உண்மையில் அவர்கள் எதிர்காலத்தில் வரும் பிரச்சனைகளை முன்கூட்டியே உணரக்கூடிய திறன் கொண்டவர்கள். ஒருவர் பேசும் வார்த்தைகளில் இருக்கும் உண்மைகளையும் பொய்களையும் மிகவும் விரைவாக கண்டுபிடித்து விடுவார்கள். அதனால்தான் கன்னி ராசிக்காரர்கள் எளிதில் யாரிடமும் மனதை திறக்க மாட்டார்கள். ஒருவரை நம்புவதற்கு முன் பலமுறை சோதித்து பார்ப்பார்கள். ஆனால் ஒருமுறை நம்பிக்கை வந்துவிட்டால் அந்த உறவுக்காக எந்த அளவுக்கும் செல்வார்கள். அவர்கள் காதலில் விழும்போது வெளிப்படையாக அதிகமாக பேசாமல் இருந்தாலும் செயல்களில் அவர்கள் அன்பு தெரியும். சிறிய விஷயங்களையும் கவனித்து மற்றவர்களை மகிழ்விப்பார்கள். ஆனால் அவர்களின் அன்பை புரிந்து கொள்ளாதவர்கள் இவர்களின் மனதை மிகவும் ஆழமாக காயப்படுத்தி விடுவார்கள். கன்னி ராசிக்காரர்கள் அறிவால் வாழ்பவர்கள். எதையும் உணர்ச்சியால் மட்டும் அணுகாமல் அதற்கு பின்னால் இருக்கும் காரணத்தையும் ஆராய்வார்கள். அதனால் அவர்கள் நல்ல ஆலோசகர்களாகவும் நம்பிக்கைக்கூடிய நண்பர்களாகவும் இருப்பார்கள். பலர் வாழ்க்கையில் குழப்பத்தில் எடுக்கும் நேரங்களில் கன்னி ராசிக்காரிடம் பேசினால் ஒரு தெளிவு கிடைக்கும். ஏனென்றால் அவர்கள் பேசும்போது உண்மையை மறைக்க மாட்டார்கள். சில நேரங்களில் இந்த நேர்மையே அவர்களுக்கு பிரச்சனையாக மாறும். எல்லோருக்கும் பிடிக்க வேண்டும் என்று அவர்கள் நடிக்க மாட்டார்கள். உண்மையை சொல்ல வேண்டிய இடத்தில் தயக்கம் காட்ட மாட்டார்கள். இதனால் சிலர் இவர்களை குளிர்ந்த மனசுடையவர்கள் என்று நினைத்தாலும் உண்மையில் அவர்கள் மிகவும் மென்மையான உள்ளம் கொண்டவர்கள். அவர்கள் அனுபவித்த காயங்கள் தான் அவர்களை இப்படியாக மாற்றும். மனதில் இருக்கும் வேதனையை வெளியில் காட்டாமல் தனியாக சுமந்து இவர்களின் மிகப்பெரிய தன்மை. அதனால்தான் கன்னி ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பல போராட்டங்களை அமைதியாக வென்று விடுவார்கள். பண விஷயத்தில் கன்னி ராசிக்காரர்கள் மிகவும் கவனமாக இருப்பார்கள். இன்று கிடைத்ததை இன்று உலகம் முழுவதும் செலவு செய்வது இவர்களின் குணமல்ல. எதிர்காலம் பாதுகாப்புக்காக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் எப்போதும் திட்டமிட்டு செயல்படுவார்கள். சிறிய வாய்ப்புகளை கூட பெரிய சாதனைகளாக மாற்றக்கூடிய திறன் இவர்களுக்குள் இருக்கும். மாற்றவர்கள் கவனிக்காத இடங்களில் கூட வெற்றிக்கான பாதையை கண்டுபிடித்து விடுவார்கள். அதனால் தொழில், வியாபாரம், கல்வி, நிர்வாகம் போன்ற துறைகளில் கன்னி ராசிக்காரர்கள் மெதுவாக உயர்ந்த இடத்தை அடைவார்கள். ஆனால் அவர்களின் வெற்றி எளிதில் கிடைப்பதில்லை. பல தடைகள், பல மனவேதனைகள், பல ஏமாற்றங்கள் ஆகியவற்றை கடந்துதான் அவர்கள் உச்சத்தை அடைவார்கள். அதனால்தான் அவர்களின் வெற்றிக்கு ஒரு தனி மதிப்பு எப்போதுமே இருந்து கொண்டே இருக்கும். தோல்வி வந்தாலும் உடனே உடைந்து போகாமல் அதிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு மீண்டும் எழும் மன வலிமை இவர்களுக்குள் எப்போதுமே இருக்கும். கன்னி ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலம் அவர்கள் யாரிடமும் முழுமையாக சார்ந்து வாழ விரும்பாத மனநிலை. தங்களால் முடிந்தவரை தாங்களே எல்லாவற்றையும் சாதிக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். இதனால் வாழ்க்கையில் பல நேரங்களில் தனிமைகளை சிந்திப்பார்கள். ஆனால் அந்த தனிமையே இவர்களை இன்னும் வலிமையானவர்களாக மாற்றும். வெளியில் சாதாரணமாக தோன்றும் இவர்களின் வாழ்க்கைக்குள் பல ரகசியமான கனவுகள் இருக்கும். அந்த கனவுகளை நினைவாக்க அவர்கள் அமைதியாக உழைத்து கொண்டிருப்பார்கள். உலகம் கவனிக்காத நேரத்திலேயே அவர்கள் தங்கள் எதிர்காலத்தை கட்டி அமைத்து விடுவார்கள். ஒரு நாள் திடீரென உயரும். அதே போல கன்னி ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மிகவும் விசித்திரமான ஒரு தன்மை என்னவென்றால் அவர்கள் எப்போதும் மற்றவர்களின் வாழ்க்கையை சரி செய்ய முயற்சிப்பார்கள். ஆனால் தங்களுடைய மனக்காயங்களை மட்டும் அமைதியாக மறைத்து வைத்து கொள்வார்கள். யாராவது கவலையில் இருந்தால் உடனே அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல ஓடிப்போவார்கள். யாருக்காவது பிரச்சனை வந்தால் அதற்கான தீர்வை இரவு முழுவதும் யோசித்து கண்டுபிடிக்க முயற்சிப்பார்கள். ஆனால் அவர்கள் உள்ளுக்குள் உடைந்து கொண்டிருக்கும் நேரங்களில் கூட நான் சரியாக இருக்கிறேன் என்று சிரித்து காட்டிவிடுவார்கள். இந்த குணம் காரணமாக
காரணமாக பலர் கன்னிராசிக்காரர்களின் வேதனையை கவனிக்கவே மாட்டார்கள். அவர்கள் பல நேரங்களில் தனியாக அமர்ந்து தங்களுடைய வாழ்க்கையை பற்றியே சிந்தித்து கொண்டிருப்பார்கள். என்னால் இன்னும் அதிகமாக சாதிக்க முடியுமா, என் வாழ்க்கை சரியான பாதையில்தான் செல்கிறதா என்று கேள்விகள் அவர்களின் மனதில் அடிக்கடி எழும். அதனால்தான் கன்னிராசிக்காரர்கள் எப்போதும் ஓய்வில்லாமல் உழைத்து கொண்டிருப்பார்கள். சாதித்த பிறகும் கூட முழுமையான திருப்தி இவர்களுக்கு எளிதில் வராது. ஏனென்றால் அவர்கள் மனதில் எடுக்கும் கனவுகள் சாதாரணமானவை அல்ல, உயரமானவை, பெரியவை, யாராலும் எளிதில் அடைய முடியாதவை. கன்னிராசிக்காரர்கள் நட்பை மிகவும் புனிதமான ஒன்றாக பார்க்கிறார்கள். அவர்கள் வாழ்க்கையில் பலருடன் பழகினாலும் மனதில் இடம் கொடுப்பது மிகவும் சிலருக்கே. ஒருவரை உண்மையான நண்பராக ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த நட்புக்காக எதையும் செய்ய தயங்க மாட்டார்கள். நண்பர்கள் சிரிக்க வேண்டும் என்பதற்காக தங்களுடைய கவலையே மறந்து பேசுவார்கள். ஆனால் அதே நண்பர்கள் தங்களை புரிந்து கொள்ளாமல் நடந்து கொண்டால் கன்னி ராசிக்காரர்களின் மனம் மிகவும் ஆழமாக உடைந்து போகும். அவர்கள் சண்டை போடாமல் அமைதியாக விலகி விடுவார்கள். இந்த அமைதியான விலகல்தான் இவர்களின் மிகப்பெரிய கோபம். ஒருவரிடம் இருந்து மனதில் விலகிவிட்டால் மீண்டும் பழையபடி திரும்புவது மிகவும் அரிது. ஏனென்றால் அவர்கள் உறவுகளை மிகவும் உண்மையாக எடுத்துக்கொள்வார்கள். பொய்யான அன்பு, போலியான நட்பு, முகத்திற்கு ஒன்று பின்னால் ஒன்று பேசும் மனிதர்கள், இவைகளை கன்னிராசிக்காரர்கள் மிகவும் வெறுப்பார்கள். குடும்ப வாழ்க்கையில் கன்னிராசிக்காரர்கள் பொறுப்பின் உருவமாக இருப்பார்கள். வீட்டில் யாருக்கும் தெரியாமல் பல சுமைகளை தாங்களே சுமப்பார்கள். குடும்பத்தினர் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தங்களுடைய ஆசைகளை பல நேரங்களில் தியாகம் செய்து விடுவார்கள். அவர்கள் வெளியில் காட்டாத அளவுக்கு குடும்பத்தின் மீது அதிக பாசம் கொண்டவர்கள். பெற்றோரின் கஷ்டத்தை மிகவும் ஆழமாக உணர்வார்கள். அதனால்தான் சிறு வயதிலிருந்தே நான் வாழ்க்கையில் ஏதாவது பெரியவராக சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இவர்களிடம் உருவாகிவிடும். குடும்பத்திற்காக உழைக்கும் போது அவர்கள் சோர்வை கூட கவனிக்க மாட்டார்கள். ஆனால் அந்த உழைப்புக்கு மதிப்பு கிடைக்காத நேரங்களில் மனதின் அமைதியான வேதனை உருவாகும். இருந்தாலும் அவர்கள் தங்கள் கடமையை நிறுத்த மாட்டார்கள். ஏனென்றால் கன்னிராசிக்காரர்கள் அன்பை வார்த்தைகளால் அல்ல, பொறுப்புகளால் நிரூபிப்பவர்கள். கன்னிராசிக்காரர்களின் எதிர்காலம் பெரும்பாலும் மெதுவாக தொடங்கி பிரமாண்டமாக உயரக்கூடியது. ஆரம்ப வாழ்க்கையில் பல தடைகள், தாமதங்கள், ஏமாற்றங்கள் ஆகியவை வந்தாலும் அவையெல்லாம் இவர்களை இன்னும் வலிமையானவர்களாக மாற்றும். இவர்கள் வாழ்க்கையில் வெற்றி ஒரே நாளில் வராது, ஆனால் வந்த பிறகு அது நிலைத்திருக்கும். அவர்கள் எடுத்துக்கொள்ளும் ஒவ்வொரு அனுபவமும் ஒரு பாடமாக மாறும். ஒரு காலத்தில் அவர்களை குறைத்து மதித்தவர்கள் கூட பின்னர் அவர்களின் சாதனைகளை பார்த்து வியந்து போவார்கள். கன்னி ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையை அமைதியாக கட்டியமைக்கும் மனிதர்கள். வெளியில் அதிக சத்தம் இருக்காது, ஆனால் உள்ளுக்குள் ஒரு பெரிய லட்சியம் எரிந்து கொண்டிருக்கும். அந்த லட்சியத்தை அடையும் வரை அவர்கள் நிற்க மாட்டார்கள். அதனால்தான் வாழ்க்கையின் இறுதியில் அவர்கள் திரும்பி பார்க்கும் போது நான் அமைதியாக இருந்தேன், ஆனால் சாதித்தது மிகப்பெரியது என்று பொறுமையுடன் சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். கன்னி ராசிக்காரர்களின் மனதை முழுமையாக புரிந்து கொள்வது மிகவும் கடினமான விஷயம். ஏனென்றால் அவர்கள் தங்களுடைய உணர்வுகளை வெளியில் எளிதில் காட்ட மாட்டார்கள். மற்றவர்கள் போல உடனே கோபம் காட்டுவதும் இல்லை, உடனே மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதும் இல்லை. ஆனால் அவர்கள் மனதில் நடக்கும் உணர்வுகளின் ஆழம் மிகவும் பெரியது. ஒருவரின் ஒரு வார்த்தை கூட இவர்களின் மனதில் பல வருடங்கள் பதிந்து கிடக்கும். நல்ல வார்த்தையாக இருந்தாலும் சரி, காயப்படுத்திய வார்த்தையாக இருந்தாலும் சரி, கன்னி ராசிக்காரர்கள் அதை மறக்க மாட்டார்கள். அதனால்தான் அவர்கள் மனிதர்களை தேர்ந்தெடுத்துதான் வாழ்க்கையில் இடம் கொடுப்பார்கள். என்னை உண்மையாக புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் மிகவும் குறைவு என்ற அமைதியான உணர்வு எப்போதும் அவர்களுடன் இருக்கும். இந்த உணர்வே பல நேரங்களில் அவர்களை தனிமையை விரும்பும் மனிதர்களாக மாற்றிவிடும். கூட்டத்தில் இருந்தாலும் தனிமையாக உணரக்கூடிய ராசி என்றால் அது கன்னி ராசிதான். கன்னி ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தை ஆரம்பித்து விட்டால் அதை முழுமையாக முடிக்காமல் விட மாட்டார்கள். அவர்கள் வேலை செய்யும் விதத்தில் ஒரு நுணுக்கம் இருக்கும். மற்றவர்கள் கவனிக்காத சிறிய விஷயங்களையும் அவர்கள் கவனிப்பார்கள். அதனால்தான் பல துறைகளில் அவர்கள் பெர்ஃபெக்ஷன் கொண்ட மனிதர்கள் என்று மதிக்கப்படுவார்கள். ஆனால் பெர்ஃபெக்ஷன் குணமே சில நேரங்களில் அவர்களுக்கு சுமையாக மாறும். தாங்கள் செய்த வேலையில் சிறிய குறை இருந்தாலும் அதையே மனதில் வைத்து தாங்களே குறை சொல்லிக் கொள்வார்கள். வெளியில் யாரும் விமர்சிக்காமல் இருந்தாலும் அவர்கள் உள்ளுக்குள் தங்களை கடுமையாக மதிப்பீடு செய்து கொண்டிருப்பார்கள். இதனால் மன அழுத்தம் அதிகரித்தாலும் அந்த அழுத்தத்தை வெளியில் காட்ட மாட்டார்கள். அமைதியாக சிரித்து கொண்டு தங்கள் வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பார்கள். அதனால்தான் பலருக்கு கன்னிராசிக்காரர்களின் உண்மையான போராட்டங்கள் தெரியாமல் போய்விடும். பணம் சம்பாதிப்பதில் கன்னிராசிக்காரர்கள் மிகவும் புத்திசாலிகள். அவர்கள் தேவையில்லாமல் ஆடம்பர செலவு செய்ய மாட்டார்கள். இன்று கிடைத்ததை நாளைக்காக பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணம் எப்போதும் இருக்கும். அதனால் அவர்கள் மெதுவாக இருந்தாலும் வாழ்க்கையில் ஒரு நிலையான முன்னேற்றத்தை உருவாக்கி விடுவார்கள்.
மாட்டார்கள். பணத்தை மட்டுமல்ல, நேரத்தை மிகவும் மதிப்பார்கள். பயனில்லாத விஷயங்களில் நேரத்தை வீணடிப்பதை வெறுப்பார்கள். இதனால் சிலர் இவர்களை மிகவும் சீரியஸானவர்கள் என்று கூட நினைக்கலாம். ஆனால் உண்மையில் கன்னி ராசிக்காரர்கள் மனதிற்கு பிடித்தவர்களுடன் இருந்தால் குழந்தை போல சிரித்து பேசக்கூடியவர்கள். அவர்களுடைய நகைச்சுவை வெளியில் அதிகமாக தெரியாது. ஆனால் நெருக்கமானவர்களுக்கு மட்டும் அந்த வேறுபட்ட உலகம் தெரியும். கன்னி ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், அவர்கள் எப்போதும் தங்களை மேம்படுத்தி கொள்ள முயற்சிப்பார்கள். நான் இன்னும் நல்ல மனிதராக எப்படி மாறலாம், என் வாழ்க்கையை இன்னும் உயர்த்த என்ன செய்யலாம் என்ற சிந்தனை தொடர்ந்து இருக்கும். இதனால் அவர்கள் வயது அதிகரிக்க இன்னும் புத்திசாலிகளாகவும் அனுபவம் நிறைந்தவர்களாகவும் மாறுவார்கள். வாழ்க்கை அவர்களை பலமுறை சோதித்தாலும் அந்த சோதனைகளிலிருந்து உடைந்து போகாமல் புதிய வலிமையுடன் வெளியே வருவார்கள். ஏமாற்றங்கள் இவர்களை கற்றுக் கொடுக்கும். தோல்விகள் இவர்களை வடிவமைக்கும். தனிமை இவர்களை ஆழமான மனிதர்களாக மாற்றும். அதனால்தான் கன்னி ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஆரம்பத்தில் சாதாரணமாக தோன்றினாலும் காலம் செல்ல செல்ல அது ஒரு பிரமாண்டமான பயணமாக மாறிவிடும். ஒரு நாள் அவர்கள் அடையும் உயரத்தை பார்த்து இவர்கள் அமைதியாக இருந்தார்கள். ஆனால் உள்ளுக்குள் ஒரு புயலை சுமந்தவர்கள் என்று உலகமே உணரும். அடுத்ததாக, கன்னி ராசிக்காரர்களின் மனதில் எப்போதும் ஒரு மறைமுக பயம் இருக்கும். நான் உண்மையாக நினைப்பதை உலகம் புரிந்து கொள்வதா என்ற கேள்வி. அவர்கள் பல நேரங்களில் தங்கள் உணர்வுகளை வார்த்தைகளால் சொல்லாமல் செயல்களால் காட்டுவார்கள். யாராவது சோகமாக இருந்தால் அதை முகத்தில் பார்த்தவுடனே உணர்ந்து விடுவார்கள். அவர்கள் அதிகமாக ஆறுதல் வார்த்தைகளால் பேசாமல் இருந்தாலும் அமைதியாக அருகிலிருந்து உதவி செய்வார்கள். இந்த அமைதியான அன்பை புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் மிகவும் குறைவு. அதனால்தான் கன்னி ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பலமுறை நான் கொடுக்கும் அளவுக்கு யாரும் திருப்தி கொடுக்கவில்லை என்ற உணர்வால் மனதில் வலியை சுமப்பார்கள். இருந்தாலும் அவர்கள் அன்பு காட்டுவதை நிறுத்த மாட்டார்கள். ஏனென்றால் அவர்களின் உள்ளம் மிகவும் தூய்மையானது. அவர்கள் ஒருவரை உண்மையாக நேசித்தால் அந்த மனிதரின் வெற்றிக்காக தங்களுடைய கனவுகளையே பின்னால் தள்ளி விடுவார்கள். ஆனால் அதே நேரத்தில் தங்களை மதிக்காதவர்களிடமிருந்து மெதுவாக விலகிவிடும் சுயமரியாதையும் இவர்களுக்கு இருக்கும். கன்னி ராசிக்காரர்கள் மிகவும் ஆழமாக கவனிப்பாளர்கள். ஒரு மனிதரின் கண்களில் இருக்கும் சோகத்தை கூட மற்றவர்கள் கவனிக்காமல் போகலாம். ஆனால் கன்னி ராசிக்காரர்கள் அதை உடனே விணந்து விடுவார்கள். இதனால் அவர்கள் நல்ல நண்பர்கள் மட்டுமல்ல, பலரின் வாழ்க்கையில் அமைதியான வழிகாட்டிகளாகவும் மாறுவார்கள். யாராவது குழப்பத்தில் இருந்தால் அவர்களிடம் பேசினாலே ஒரு தெளிவு கிடைக்கும். ஏனென்றால் அவர்கள் உணர்ச்சியால் மட்டுமல்ல, அனுபவத்தாலும் சிந்தனையாலும் பேசுவார்கள். ஆனால் இந்த குணம் காரணமாக அவர்கள் தங்களுடைய பிரச்சனைகளை மட்டும் உள்ளுக்குள் பூட்டி வைத்துக் கொள்வார்கள். என் சுமையை நான் தான் சுமக்க வேண்டும் என்ற மனநிலை அவர்களிடம் இருக்கும். அதனால்தான் அவர்கள் வாழ்க்கையில் பல கஷ்டங்களை யாருக்கும் தெரியாமல் தனியாக நடந்து செல்வார்கள். வெளியில் சாதாரணமாக நடந்து கொண்டாலும் உள்ளுக்குள் 1000 புயல்களை சமாளித்து கொண்டிருப்பார்கள். கன்னி ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலம் அவர்கள் எவ்வளவு உடைந்தாலும் மீண்டும் எழும் திறன். மேலும் வாழ்க்கையின் இறுதியில் கன்னி ராசிக்காரர்கள் அடையும் வெற்றி பெரும்பாலும் அமைதியான வெற்றி. அவர்கள் அதிக சத்தம் போட மாட்டார்கள். தங்களையே புகழ்ந்து பேச மாட்டார்கள். ஆனால் அவர்கள் சாதித்திருக்கும் விஷயங்கள் மிகப்பெரியவையாக இருக்கும். ஒரு காலத்தில் அவர்களை கவனிக்காதவர்கள் கூட பின்னர் அவர்களின் உயரத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். கன்னி ராசிக்காரர்கள் ஒரு மரம் போல ஆரம்பத்தில் மெதுவாக வளர்வார்கள். ஆனால் வேர் மிகவும் ஆழமாக இருக்கும். அந்த வேர்தான் அவர்களை எந்த புயலிலும் விழாமல் காப்பாற்றும். அவர்கள் வாழ்க்கையில் சந்தித்த காயங்கள், தனிமைகள், ஏமாற்றங்கள் இவை எல்லாம் அவர்களை உடைக்கவில்லை, மாறாக இன்னும் வலிமையானவர்களாக மாற்றிவிட்டது. அதனால்தான் கன்னி ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு சாதாரண பயணம் அல்ல. அமைதியாக தொடங்கி ஆழமாக வளர்ந்து இறுதியில் எல்லோரையும் வியக்க வைக்கும் ஒரு பிரமாண்டமான வெற்றி காவியம். கன்னி ராசிக்காரர்களின் உள்ளத்தில் எப்போதும் ஒரு மௌன போராட்டம் நடந்து கொண்டே இருக்கும். வெளியே அவர்கள் மிகவும் அமைதியாகவும் கட்டுப்பாடனும் எதையும் சமாளிக்கக்கூடியவர்களாகவும் தோன்றுவார்கள். ஆனால் உள்ளுக்குள் அவர்கள் எண்ணங்களின் கடலில் மூழ்கி கொண்டிருப்பார்கள். ஒரு சிறிய சம்பவத்தையே கூட அவர்கள் பலமுறை நினைத்து ஆராய்வார்கள். நான் அப்போது அப்படி பேசாமல் இருந்திருக்கலாமா, இந்த முடிவு சரியா என்று தங்களை தாங்களே கேள்வி கேட்பார்கள். இந்த அதிக சிந்தனை அவர்களை மனதளவில் சோர்வடைய செய்தாலும் அதுவே அவர்களை மிகவும் புத்திசாலிகளாகவும் மாற்றுகிறது. ஏனென்றால் கன்னி ராசிக்காரர்கள் எந்த விஷயத்தையும் மேலோட்டமாக பார்க்க மாட்டார்கள். அதன் ஆழத்தை தேடி செல்வார்கள். அதனால்தான் வாழ்க்கையில் அவர்கள் முடிவெடுக்கும் முடிவுகள் பெரும்பாலும் நிலையானதாக இருக்கும். மற்றவர்கள் அவசரத்தில் செய்யும் தவறுகளை இவர்கள் முன்கூட்டியே யோசித்து தவிர்த்து விடுவார்கள். கன்னி ராசிக்காரர்களின் அன்பு மிகவும் வித்தியாசமானது. அவர்கள் தினமும் நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லாமல் இருக்கலாம். ஆனால் அந்த அன்பை செயல்களில் நிரூபிப்பார்கள். ஒருவர் சாப்பிட்டார்களா என்று கவலைப்படுவது, அவர்கள் சோர்வாக இருந்தால் அமைதியாக உதவுவது, அவர்களின் சிறிய பிரச்சனைகளையும் மனதில் வைத்துக் கொள்வது, இவையெல்லாம் கன்னி ராசிக்காரர்களின் காதல் மொழி. ஆனால் இவர்களின் இந்த அமைதியான அன்பை புரிந்து கொள்ளாதவர்கள் இவர்கள் உணர்ச்சியற்றவர்கள் என்று தவறாக நினைத்து கொள்வார்கள். உண்மையில் அவர்கள் மிகவும் ஆழமாக காதலிப்பவர்கள். அவர்கள் மனதில் இடம்
கொடுத்த மனிதரை வாழ்க்கை முழுவதும் மறக்க முடியாது. உறவு முடிந்த பிறகும் கூட அந்த மனிதரின் நினைவுகள் நீண்ட காலம் இவர்களுடன் இருக்கும். ஏனென்றால் கன்னி ராசிக்காரர்கள் ஒரு மனிதரை நேசிக்கும் போது மனதின் பாதியை அவர்களிடம் ஒப்படைத்து விடுவார்கள். கன்னி ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் அதிகமாக கற்றுக்கொள்வது ஏமாற்றங்களில் இருந்துதான். யாராவது தங்களை ஏமாற்றினால் முதலில் மிகவும் அமைதியாகி விடுவார்கள். வெளியில் கோபம் காட்டாமல் உள்ளுக்குள் உடைந்து போவார்கள். ஆனால் அந்த வழி நீண்ட நாட்கள் அவர்களை பலவீனமாக வைத்திருக்காது. சில காலம் கழித்து அதையே ஒரு பாடமாக மாற்றிக் கொள்வார்கள். அதனால்தான் கன்னி ராசிக்காரர்கள் வயது செல்ல செல்ல மிகவும் புத்திசாலியாகவும் முதிர்ச்சியானவர்களாகவும் மாறுகிறார்கள். அவர்கள் மீண்டும் யாரை நம்ப வேண்டும், யாரிடமிருந்து விலக வேண்டும் என்பதை மிக கவனமாக தீர்மானிப்பார்கள். வாழ்க்கை அவர்களை பலமுறை சோதித்தாலும் அந்த சோதனைகள் இவர்களின் உள்ளத்தில் ஒரு இரும்பு மனதை உருவாக்கிவிடும். அதனால்தான் கன்னி ராசிக்காரர்கள் மனதை அமைதியாக வைத்திருந்தாலும் உள்ளுக்குள் மிகப்பெரிய மன வலிமை கொண்டவர்கள். கன்னி ராசிக்காரர்களின் கனவுகள் சாதாரணமானவை அல்ல. அவர்கள் வெறும் பணம் சம்பாதிப்பது, வாழ வேண்டும் என்று நெட்டும் நினைக்க மாட்டார்கள். நான் வாழ்க்கையில் ஒரு அர்த்தமுள்ள இடத்தை அடைய வேண்டும் என்ற எண்ணம் எப்போதுமே இருக்கும். அவர்கள் செய்யும் வேளையில் ஒரு மதிப்பு இருக்க வேண்டும். அவர்கள் வாழும் வாழ்க்கை யாருக்காவது உதவியாக இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். இதனால் அவர்கள் சமூகத்தில் மதிப்பு பெறக்கூடிய நிலையை அடைவார்கள். ஆரம்பத்தில் அவர்கள் உழைப்பை யாருக்கும் கவனிக்காமல் இருக்கலாம். ஆனால் காலம் செல்ல செல்ல அவர்கள் அமைதியாக கட்டிய வாழ்க்கையை பார்த்து அனைவரும் ஆச்சரியப்படுவார்கள். கன்னி ராசிக்காரர்கள் பட்டாசு போல சத்தமாக வெடித்து மறையும் மனிதர்கள் அல்ல. அவர்கள் சூரியன் போல மெதுவாக உதித்து ஒரு நாள் முழு உலகத்தையும் ஒளியால் நிரப்பக்கூடியவர்கள். மேலும் இதையெல்லாம் தாண்டி கன்னி ராசிக்காரர்களின் மனதில் இருக்கும் மிகப்பெரிய ரகசியம் என்னவென்றால் அவர்கள் வெளியில் காட்டும் தைரியத்திற்குள் கூட ஒரு மென்மையான பயம் மறைந்து இருக்கும். நான் தோற்று போனால் என்ன ஆகும், நான் நம்பியவர்கள் என்னை விட்டு சென்றால் என்ற எண்ணங்கள் சில நேரங்களில் அவர்களை இரவு முழுவதும் தூங்க விடாது. ஆனால் அந்த பயத்தை யாரிடமும் வெளிப்படுத்த மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் பலவீனமாக தெரிந்து கொள்ள விரும்ப மாட்டார்கள். இதனால் அவர்கள் வாழ்க்கையில் பல விஷயங்களை தனியாக சமாளிக்க பழகி விடுவார்கள். மற்றவர்கள் உதவி கேட்கும் நேரங்களில் கூட கன்னி ராசிக்காரர்கள் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லி விடுவார்கள். ஆனால் அந்த அமைதியின் பின்னால் இருக்கும் சோர்வை யாரும் கவனிக்க மாட்டார்கள். பல நேரங்களில் அவர்கள் மற்றவர்களுக்கு ஒரு தூணாக நிற்பார்கள். ஆனால் தாங்களோ சாய்ந்து கொள்ள ஒரு தோள் தேடி அமைதியாக தவிப்பார்கள். கன்னி ராசிக்காரர்கள் பேசுவதற்கு முன் பலமுறை யோசிப்பார்கள். அதனால் அவர்கள் சொல்வது சாதாரண வார்த்தைகள் போல தோன்றினாலும் அதன் பின்னால் ஆழமான சிந்தனை இருக்கும். அவர்கள் ஒருவரை தேவையில்லாமல் காயப்படுத்த விரும்ப மாட்டார்கள். ஆனால் அதே நேரத்தில் உண்மையை மறைத்து போலியாக நடிக்கவும் முடியாது. இந்த நேர்மையான குணம் காரணமாக சில நேரங்களில் அவர்கள் தவறாக புரிந்து கொள்ளப்படுவார்கள். ஆனால் காலம் கடந்த பிறகுதான் பலருக்கும் அவர்கள் சொன்னது சரிதான் என்று புரியும். கன்னி ராசிக்காரர்கள் பொய்யான பாராட்டுகளை விரும்ப மாட்டார்கள். உண்மையான மதிப்பு கிடைத்தால் மட்டுமே மனதில் மகிழ்ச்சி அடைவார்கள். அதனால்தான் அவர்கள் வாழ்க்கையில் குறைந்த நண்பர்களுடன் இருந்தாலும் உண்மையான உறவுகளோடு நீண்ட காலம் பயணம் செய்வார்கள். கன்னி ராசிக்காரர்களின் இன்னொரு வித்தியாசமான தன்மை அவர்கள் சிறிய விஷயங்கள் கூட பெரிய அர்த்தத்தை காண்பார்கள். அது மட்டுமில்லாமல் கன்னி ராசிக்காரர்களின் எதிர்கால வாழ்க்கை பெரும்பாலும் தாமதமாக மலரும் பூவை போன்றது. ஆரம்பத்தில் அவர்களின் முயற்சிகளுக்கு பெரிய பலன் கிடைக்காமல் இருக்கலாம். பலர் இவர்களை குறைத்து மதிக்கலாம். ஆனால் அவர்கள் விடாமல் தொடர்ந்து உழைப்பார்கள். அந்த அமைதியான முயற்சிதான் ஒரு நாள் அவர்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு சென்று நிறுத்தும். அவர்கள் வெற்றி பெறும் போது அது திடீரென வந்த அதிர்ஷ்டம் போல உலகத்திற்கு தோன்றலாம். ஆனால் உண்மையில் அந்த வெற்றியின் பின்னால் பல வருடங்களாக யாருக்கும் தெரியாமல் சுமந்த கண்ணீர், உழைப்பு, பொறுமை, தியாகம் ஆகியவை இருக்கும். கன்னி ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் மெதுவாக முன்னேறுவார்கள். ஆனால் அவர்கள் அடையும் உயரம் மிகவும் நிலையானதாக இருக்கும். அதனால்தான் ஒரு நாள் அவர்களை பார்த்து உலகம் அமைதியாக இருந்து இந்த மனிதருக்குள் இத்தனை பெரிய சக்தி இருந்ததா என்று வியந்து பேசுவார்கள். கன்னி ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மிக அதிகமாக காணப்படும் ஒரு விஷயம் அமைதியான தியாகம். அவர்கள் யாருக்காக என்ன செய்தார்கள் என்பதை வெளியில் சொல்லிக் கொண்டு தெரிய மாட்டார்கள். குடும்பத்திற்காக, நண்பர்களுக்காக, காதலுக்காக பல விஷயங்களை உள்ளுக்குள் விட்டு கொடுத்து வாழ்வார்கள். ஆனால் அந்த தியாகங்களை யாராவது புரிந்து கொண்டால் அந்த மனிதரை அவர்கள் வாழ்நாள் முழுவதும் மனதில் வைத்துக் கொள்வார்கள். கன்னி ராசிக்காரர்கள் நன்றி மறக்காதவர்கள். ஒருவரால் கிடைத்த சிறிய உதவியை கூட அவர்கள் ஆண்டுகள் கடந்தும் நினைவில் வைத்திருப்பார்கள். அதே போல யாராவது தங்களை ஆழமாக காயப்படுத்தினால் அந்த வேதனையும் அவர்களின் மனதில் நீண்ட காலம் பதிந்து இருக்கும். இதனால் அவர்கள் வெளியில் கடினமானவர்களாக தோன்றினாலும் உள்ளுக்குள் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டவர்கள். அவர்களின் மனம் கண்ணாடி போல வெளியே வலிமையாக தெரிந்தாலும் உள்ளே மிகவும் எளிதில் உடைந்து விடக்கூடாது. கன்னி ராசிக்காரர்கள் எப்போதும் தங்களை மற்றவருடன் ஒப்பிட்டு பார்க்கும் வழக்கம் கொண்டவர்கள். அவர்கள் இவ்வளவு சாதித்து விட்டார்கள், நான் இன்னும் எங்கே இருக்கிறேன் என்ற எண்ணம் சில நேரங்களில் அவர்களை மனதளவில் சோர்வடைய செய்யும்.
ஆனால் இந்த ஒப்பீடே அவர்களை மேலும் உழைக்க தூண்டும் சக்தியாக மாறும். அவர்கள் எளிதில் திருப்தி அடைய மாட்டார்கள். ஒரு லட்சியத்தை அடைந்தவுடன் அதற்கு அடுத்த உயரத்தை பற்றி யோசிக்க ஆரம்பித்து விடுவார்கள். அதனால்தான் கன்னிராசிக்காரர்கள் வயது செல்ல செல்ல அதிக வெற்றிகளை அடைவார்கள். அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை ஒரு சிற்பி போல மெதுவாக செதுக்கிக் கொண்டே இருப்பார்கள். ஆரம்பத்தில் அந்த உழைப்பின் அழகு யாருக்கும் தெரியாது. ஆனால் இறுதியில் அவர்கள் உருவாக்கும் வாழ்க்கையை பார்த்து அனைவரும் வியந்து போவார்கள். கன்னிராசிக்காரர்களுக்கு தனிமை என்பது ஒரு சாபமும் ஒரு சக்தியும் ஆகும். சில நேரங்களில் அவர்கள் கூட்டத்திலிருந்து விலகி தனியாக இருக்க விரும்புவார்கள். அந்த நேரங்களில் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை மீண்டும் சிந்திப்பார்கள். கனவுகளை ஒழுங்குபடுத்துவார்கள். மனதில் உடைந்த துண்டுகளை மீண்டும் இணைப்பார்கள். இந்த தனிமைதான் அவர்களை மற்றவர்களை விட ஆழமாக சிந்திக்க வைக்கும். பலருக்கு வாழ்க்கை என்பது தினசரி நிகழ்வுகளின் தொகுப்பு மட்டுமே. அவர்களுடன் பேசும்போது இந்த மனிதர் எவ்வளவு அனுபவங்களை உள்ளுக்குள் சுமந்து கொண்டிருக்கிறார் என்று மற்றவர்கள் ஆச்சரியப்படுவார்கள். கன்னிராசிக்காரர்களின் வாழ்க்கையின் மிக அழகான பகுதி அவர்கள் எவ்வளவு உடைந்தாலும் மீண்டும் அன்பு காட்டும் திறனை இழக்க மாட்டார்கள். பல ஏமாற்றங்கள் வந்தாலும் மனதில் ஒரு நல்ல உலகத்தின் மீதான நம்பிக்கை அவர்களிடம் எப்போதுமே இருக்கும். சரி, இன்று சொன்ன ராசி பலன்கள் உங்கள் வாழ்வில் நல்ல மாற்றம் கொண்டு வரட்டும். அடுத்த மாத ராசி பலன்களோடு மீண்டும் சந்திப்போம்.